Praise the Lord. Hallelujah. இயேசு ஜீவிக்கிறார். ஆகையால் நீங்களும் நானும் ஜீவிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Because Jesus lives, you and me also live. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. Hallelujah. ஓகே, இந்த காலையில் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம்முடைய உள்ளங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். சிந்தனைகளை சிதற விடாமல், கண்களை அந்த பக்கம் இந்த பக்கம் பறக்க விடாமல், இதயம் தேவனை நோக்கி, கண்கள் என்னை நோக்கி இருக்கட்டும். சரியா? இதயம் யாரை ஏகி பார்க்கட்டும்? கண்கள் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும், அங்கங்கே திரும்பக்கூடாது. ஓகே, இந்த காலவெளியிலே ஆண்டவர் என்னோடு பேச போகிறார் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் நிச்சயமாக நம்புறீங்க? ஆமென். தேவன் எதை பேசினாலும் என் நன்மைக்காக, என் ஆசீர்வாதத்திற்காக, என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகத்தான் பேசுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னு யாருக்காவது தெரியுமா? What is the greatest hope the church is having today? The coming of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இதுதான் இனி உலக வரலாற்றிலே நடக்க போகிற மிகப்பெரிய சம்பவம். The greatest event which is going to take place in the world history is the coming of the Lord Jesus. Say amen. Hallelujah. இந்த உலக சரித்திரத்தில் மிக பிரம்மாண்டமாய் முழு உலகமும் கவனிக்க போகிற ஒரே ஒரு சம்பவம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை. அல்லேலூயா. இதை தவிர இனிமேல் பெரிய சம்பவமாய் இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கு எதுவும் இல்லை. மூன்றாவது உலக மகா யுத்தமும் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஒபாமா மீண்டும் ஜெயிப்பாரா, மண்ணை கவுவாராங்கிறதுலாம் நமக்கு முக்கியம் இல்லை. கிறிஸ்தவர்கள் சபை என்கிற முறையிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரே காரியம், என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு மீண்டும் வரப்போகிறார். யோவான் 14 இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்து கொள்ளுவேன் என்று ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அதே யோவான் 14 அவர் சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் என்ன செய்வேன்? திரும்பி வருவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய வருகையை குறித்து இயேசுவே முன்னறிவித்தார். ஒலிவமலையிலே இயேசு மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சீஷர்கள் எல்லாரும் கவலை தோய்ந்த முகத்தோடு இயேசு பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறது என்ன? உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் திரும்பி வருவார் என்று அவருடைய இரண்டாம் வருகையை குறித்து தேவ தூதன் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆதி திருச்சபை மக்கள், நீங்க பைபிள்ல படிக்கிறீங்க, அவங்க எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை வித்து கொண்டாந்து கர்த்தருடைய ஊழியருடைய பாதத்தில் வச்சுட்டாங்க. சபையிலேயே தங்கி தரித்து ஜெபம் பண்ணி போதனைகள் கேட்டு உபவாசித்து இப்படி அவங்க நாட்களை கடத்திட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு இன்னும் 1 மாசத்துல வந்துருவாரு, இன்னும் 6 மாசத்துல வந்துருவாருன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அதனால தான் அப்படி செஞ்சாங்க. ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள்ள சரியான வேதம் வெளிப்பாடுகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட போதுதான் அந்த முறையை அவர்கள் என்ன செய்தார்கள்? மாற்றிக்கிட்டாங்க.
ஆனால் ஆதி திருச்சபை இயேசுவின் வருகையை உடனடியாக என்ன செய்தது? எதிர்பார்த்தது. அதனால ஆதி திருச்சபை கிறிஸ்துவின் வருகையை முழு மனதோடு நம்பி அதற்காக காத்திருந்தது. அது மாத்திரமல்ல, ஆதி அப்போஸ்தலர்கள் தங்களுடைய உபதேசங்களிலே இயேசுவின் வருகையை குறித்து ஏராளமாய் பேசி இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் வருகையை குறித்து தெளிவான உபதேசங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. அது மாத்திரம் அல்ல, இவையெல்லாம் முடியும் போது, வேதத்தின் கடைசி பகுதி வரும் பொழுது, கிறிஸ்துவுக்காக கைதியாக்கப்பட்டு தனிமை சிறையில் அடைக்கப்படுவது போல நாடு கடத்தப்பட்டவர் யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் பத்மு தீவில் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி இனிமேல் சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கெல்லாம் நாடகம் பார்த்துருக்கீங்களா? டிராமா நம்ம அப்பப்போ ஆட்கள் போடுறாங்களா, அந்த டிராமாவை நான் சொல்லல, நெஜ டிராமா. ஆமா, இங்கேயே போடுறீங்கல்ல, நம்ம கிறிஸ்துமஸ் டைம்ல எல்லாம் போடுறீங்களா, அதான் டிராமா. ஓகே, இப்பெல்லாம் டிராமாலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அந்த கலை என்ன செய்யுது? செத்து போயிட்டு இருக்கு. ஓகே, அதை விட்டுருவோம். இந்த டிராமா உண்மையான டிராமானா, இப்போ இதுதான் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. இந்த இதில் என்ன வச்சிருப்பாங்க? ஒரு கம்பி கட்டி என்ன போட்டிருப்பாங்க? ஒரு ஸ்கிரீன். ஒரு காட்சி முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்க? அந்த ஸ்கிரீன் மூடிக்கும். இப்போ அடுத்தால இந்த ஸ்டேஜ், இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, ராஜா மந்திரி கூட பேசுற மாதிரி ஒரு காட்சியா இருந்திருக்கும். இப்போ அடுத்த காட்சி என்னவா இருக்கும்? வேற ஏதோ இருக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? டேபிள் கீபிள் மாற்றி சேர் போட்டு மீசை வச்சுக்கிட்டு, பொம்பளை கூட மீசை வச்சுக்கிட்டு அப்படின்லாம் உட்காருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி காட்சிக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. இந்த வெளியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்தால என்ன, அடுத்தால வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே வயிறு துடிச்சிட்டு இருக்கும் எல்லாருக்கும்ல. பார்ப்பாங்க. இந்த ஆம்பளைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வாலிப பசங்களாம் என்ன பண்ணுவான்? வராது, எனக்கு வராது, விசில் அடிக்க தெரியாது. எனக்கு தெரியாத ஒரே விஷயம் விசில் அடிக்க தெரியாது தான். நீங்க விசில் அடிப்போம் பாருங்க, பயங்கரமா இருக்கும். சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஓன்னு கத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் கத்துனது இல்லையா? நான் கத்தல, ஏன்னா நான் நிறைய நாடகத்தில் நடிக்க தான் செஞ்சுருக்கிறேன். இங்கே பாருங்க, அது அவங்க ஏன் தெரியுமா? அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன இருக்காது? பொறுமை இருக்காது. சீக்கிரம் யோ ஸ்கிரீனை திரையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானும் நாடகம் பார்த்துருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? துணிஞ்ச கட்ட அப்படியே போய் அந்த ஸ்கிரீனை லேசா திறந்து கூட பார்த்துட்டு குட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அங்கே எங்கள் பள்ளிக்கூடத்து வாதியா இருப்பார், நங்குன்னு இறக்குவார் அப்படி. ஏன்னா அவ்வளோ ஆத்திரங்க. அப்படியே ஓரத்தில் போய் அப்படி திறந்து பார்க்கறது. இங்கே கவனிங்க, அந்த அடுத்து என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கும்? ஒரு பெரிய ஆவல் இருக்கும். அப்போ அங்கே ஸ்டேஜ் ரெடி ஆகிற வரைக்கும் திறப்பாங்களா? ஸ்டேஜ் ரெடி ஆன உடனே என்ன செய்வாங்க? திறப்பாங்க. இப்போ திறக்கிறாங்க பார்த்தீங்களா? திறந்த உடனே அந்த திரையில பழைய காட்சியை பார்ப்பாங்களா, புதிய காட்சியை பார்ப்பாங்களா? அந்த திரையை விலக்கும் போது எல்லாரும் அப்படி ஆவலோடு பார்க்கிறாங்க பார்த்தீங்களா? இதை மூல மொழியில அப்போகலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? மறைந்திருக்கிற ஒன்றை எல்லாரும் பார்க்கும்படி திரையை விலக்குதல். அதைத்தான் ஆங்கிலத்தில் the apocalypse அப்படிங்கறத the revelation அப்படின்னு சொல்றோம். அதை தமிழ்ல திறந்து காட்டுதல் அப்படின்னு சொல்றத வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தையே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த புஸ்தகத்துல அவர் எழுதி வைத்திருக்கிற முக்கியமான சத்தியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற சபையை இயேசு எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில என்னெல்லாம் நடக்கும், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி எப்படி துவங்கும், அவன் ஆரம்பத்தில் எப்படி வருவான், மக்களை எப்படி வஞ்சிப்பான், அதற்கப்புறம்
தன்னுடைய சொல் கேளாத மக்களை எப்படி கொடுமையாக உபத்திரவங்கள் செய்வான். அதற்கு அப்புறம் இயேசு மகிமையின் ராஜாவாக இந்த பூமியிலே இறங்கி வந்து எருசலேமை மையமாய் கொண்டு 1000 வருஷம் எப்படி அரசாட்சி செய்வார். அதற்கப்புறம் 1000 வருடம் கழித்து சாத்தானாகி அந்த கிறிஸ்துவுக்கும் நடக்கிற ஒரு பெரிய யுத்தம் என்றால் என்ன, அந்த யுத்தத்தின் முடிவிலே என்ன நடக்கும், இந்த காலகட்டத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்புகள், 7 கோப கலசங்கள், 7 இந்த மாதிரி பல காரியங்களை அங்க அவர் வெளிப்படுத்திட்டே போறார். இதெல்லாம் உலக சரித்திரங்கள். இன்றைக்கு இருக்கிற உலக சாம்ராஜ்யங்கள் எப்படி சரிந்து போகும், எப்படி விழுந்து போகும். இன்றைக்கு சாம்ராஜ்யம் நம்ம சொல்றது வல்லரசுகள், வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்பதை அங்க எழுதி வைத்திருக்கிறார். இப்ப அமெரிக்காங்கிற பேர் அங்க இல்ல, ஜெர்மனிங்கிற பேர் அங்க இல்ல, பிரான்ஸ்ங்கிற பேர் அங்க இல்ல, ரஷ்யாங்கிற பேர் அங்க இல்ல, ஈரான் என்கிற பெயர் அங்க இல்ல. ஆனால் சமீப நாட்கள்ல நீங்க நியூஸ் பார்க்கிறவங்களா இருந்தா, பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தா ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு. என்ன தெரியுமோ, ஈரான் நாடு இப்போ வந்து ஈராக்ல சத்தாம் ஹுசேன் வந்து அடாவடித்தனம் பண்ண மாதிரி இப்போ எந்த நாடு பண்ணிட்டு இருக்குது, ஈரான் நாடு பண்ணிட்டு இருக்குது. அவங்க வந்து அணு ஆயுதங்களை குமிச்சு வச்சிருக்கிறாங்க. அவன் வந்து அமெரிக்காவுக்கு இஸ்ரவேலுக்கு என்ன விடுறான், சவால் மிரட்டல் விடுகிறான். ஈரான் நாட்டினுடைய அனைத்து பீரங்கிகளும் எந்த நாட்டை நோக்கி திருப்பி விடப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் நாட்டை நோக்கி திருப்பி விடப்பட்டிருக்குது. இப்ப நல்லா கவனிங்க, தானியேல் புத்தகத்தில் படிக்கிறோம், 10 கொம்புகள் உள்ள ஒரு மிருகம், கடலில் இருந்து ஏறி வந்த ஒரு மிருகம், இப்படி எல்லாம் போட்டிருக்கோம். நீங்க அந்த மிருகம் மிருகத்தை நினைக்க கூடாது, அந்த மிருகங்கள் எது. அப்புறம் வந்து 10 கொம்புகள் எதை குறிக்கும், இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசன பாடங்கள். இன்னைக்கு காலையில் எனக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால இதை பற்றி ஒரு ஜிஸ்ட் கூட நான் சொல்ல முடியாது. ஆனால் இதை குறித்து விவரமாக நம்ம வேத பாடங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு 10 நாடுகள் சேர்ந்த யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாலே துவங்கிட்டு. ஆனால் இதை குறித்து தானியேல் வெளிப்படுத்தல ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, சொல்லி வைத்திருக்கிறார். அவங்க வந்து ஒரு பொதுவான பணத்தை, இப்ப இந்திய நாட்டில் என்ன பணம், ரூபாய். ரஷ்யாவில் அந்த பணத்தினுடைய பேர் என்ன பேரு, ரூபிள். ஓகே, பஹ்ரைன் இந்த மாதிரி நாடுகள் என்னது, இது மாதிரி நிறைய பேர் இருக்குது. அமெரிக்காவில் பேர் என்ன பேரு, டாலர். இங்கிலாந்துல பேர் என்ன பேரு, பவுண்ட். அதான், ஆனா அவங்க நாட்டுக்கு தான் அது செல்லும். ஆனால் இந்த யூரோப்பியன் காமன் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, யூரோப்பியன் யூனியன், இந்த நாடுகள் 10 நாடுகள் ஒன்றிணைந்து அந்த 10 நாடுகளுக்குமே ஒரே பணம். அதுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா, யூரோ. உங்களுக்கு தெரியுமா, கடந்த 10 ஆண்டுகள் தான் ஆச்சு இந்த 10 நாடுகளும் ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி. ஆனால் இந்த 10 வருடங்கள்ல இந்த யூரோவினுடைய மதிப்பு டாலரை தாண்டிருச்சு. கிட்டத்தட்ட எது கிட்ட வந்துருச்சு, அது பவுண்ட் கிட்ட வந்துருச்சு. அப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே எழுத்தின்படி என்ன செய்து கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த 10 நாடுகளுக்குள்ள பயணம் செய்யறதுக்கு ஒரே ஒரு பாஸ்போர்ட் போதும். நீங்க வந்து எந்த விதமான இதுவும் வாங்காம நம்ம எப்படி பஸ் ட்ரெயின் ஏறி போறோம் அத மாதிரி ஏறி போகலாம். அதுக்கு என்ன தேவையில்லை, விசாலாம் தேவையில்லை. இப்படி உலக நாடுகள் ஒன்றாக அணி திரண்டு கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இவைகளெல்லாம் வெளிப்படுத்தல சொல்லுது, அவைகளெல்லாம் தங்கள் அதிகாரத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்தன, அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தன பைபிள் சொல்லுது. அப்ப அந்தி கிறிஸ்து வரும்போது இந்த ராஜ்யங்கள் ஒன்றுபட்டு நிற்கும். இன்றைக்கு உலக பொது மதம், வேர்ல்ட் காமன் ரிலிஜன் என்கிற ஒரு மதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அரசியல் ரீதியாக, மத ரீதியாக அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஒரே கொடையின் கீழாக ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். ஹலோ, அந்த நாட்கள்ல தான் இஸ்ரவேல் மக்களுடைய கண்கள் திறக்கும். ஏனென்றால் ஆரம்பத்தில் அவன் தான் தன்னை யாராக காண்பித்துக் கொள்ளுவான்,
மேசியாவாக காண்பித்துக் கொள்ளுவான். அவனுடைய பேச்சை நம்பி அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள் 3.5 ஆண்டு காலம் சென்ற பின்பு இவன் உண்மையான மேசியா அல்ல, உண்மையான கிறிஸ்து அல்ல, he is the antichrist, அவன் கள்ள கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்ட உடனே அவனுடைய பேச்சுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒத்து போக மாட்டாங்க. அப்போ அவன் சொல்லுவான், என்னுடைய அடையாளத்தை கையினுடைய இந்த என்னது இந்த இடத்துல பதித்துக் கொள்ளணும், இல்லைன்னா நெற்றியில பதித்துக் கொள்ளணும். அப்படி பதித்துக் கொள்ளாதவங்க விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, பட்டினி கிடந்து சாக வேண்டியதும், பட்டயத்தால கொலை செய்வான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்ம நாட்டில் எல்லாருக்கும் ஒரு பயம். இப்போ ஆதார் அப்படிங்கிற ஒரு கார்டு வாங்க சொல்றாங்க. அதுல நம்முடைய கண்வெளி படலங்களை என்ன எடுக்கிறாங்க, படம் எடுக்கிறாங்க, நம்முடைய தம்ப் அந்த விரல் அதை எடுக்கிறாங்க. இதனால நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க, ஆதார் கார்டு வாங்கலாமா? ஏன்னா கண்ணெல்லாம் பிடிக்கிறாங்களே. நிறைய பாஸ்டர்ங்க சொல்றாங்க, அவங்க சர்ச்சுகள் எல்லாம் ஆதார் அட்டை வாங்காதீங்க. இதுலயே தெரியுது இந்த ஆசாமிங்களுக்கு பைபிள் தெரியல. அந்தி கிறிஸ்து உன் கண்வெளி படலத்தை படம் எடுப்பானோ, உன் விரல் ரேகையை பதிப்பானோ பைபிள் சொல்லல. நெற்றியிலாவது வலது கையிலாவது அவனுடைய முத்திரையை தரிக்கணும். ஆதார் கார்டு அப்படி செய்ய சொல்லல. அதனால நான் இன்னைக்கு சபை மக்களுக்கு சொல்றேன், இந்த சபையின் மக்கள் எல்லாம் என்ன கார்டு பண்ணிக்கோங்க. ஹலோ, வேத அறிவு ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. ஓகே, பாயிண்ட்க்கு வரேன். இதை எதற்காக இந்த இடத்துல நான் சொல்றேன்னா, இதெல்லாம் எங்க நம்மளை வழி நடத்திட்டு போகுது, இந்த அப்போகலிப்ஸ். இதனுடைய முடிவு என்ன தெரியுமாங்க? இயேசுவின் வருகை, இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு, சாத்தானுடைய முடிவு, புதிய வானம் புதிய பூமி, நித்திய வாழ்வு. இவைகளை விவரிக்கிற புத்தகம் தான் இந்த புத்தகம், வெளிப்படுத்தல் புத்தகம். சோ மொத்தத்துல வேதாகமத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை இயேசுவின் முதலாம் வருகை, பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க அவர் இரட்சகராய் வருகிற வருகையை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் பெரும்பாலான தீர்க்க தரிசனங்கள் பெத்லகேமிலே பாலகனாய் பிறக்க போகிற இயேசுவின் வருகையை குறித்து அறிவித்தன. அதே பழைய ஏற்பாட்டின் பெரும்பாலான வசனங்கள், குறிப்பாக தானியேல், எசேக்கியேல் போன்ற புத்தகங்கள் முதலாம் வருகையை குறித்து மாத்திரமல்ல, இனிமேல் அவர் போகிற இரண்டாம் வருகையை குறித்து முன்னறிவித்துள்ளன. புதிய ஏற்பாட்டிலே ஆதி திருச்சபை, ஆதி அப்போஸ்தலர்களை கொண்டு இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து தெளிவாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதனால திருச்சபையானது இனிமேல் நல்ல ஒரு அரசாங்கத்திற்காக, நல்ல ஒரு கட்சி உருவாவதற்காக காத்திருக்கவில்லை, நல்ல ஒரு காட்சிக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். என்ன காட்சி தெரியுமோ? பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் மகிமையின் ராஜா மேகங்கள் மேல் இறங்கி வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுந்திருப்பார்கள். மரியாமல் ஒருவேளை நாம் உயிரோடு இருந்தால் மறுரூபம் அடைந்து மேகங்கள் மேல் அவரோடு கூட இருக்கும்படி நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அவரோடு நாம் இணைந்து கொள்ளப்படுகிற அந்த நேரத்தில் தான் நாம் எல்லாரும் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த யூனியன் ஆஃப் கிரைஸ்ட் and his bride is being called as the supper of the lamb, ஆட்டுக்குட்டியானவரின் விருந்து என்று வேதம் சொல்லுகிறது. சகல ஜனங்களுக்கும், சகல கோத்திரங்களுக்கும், சகல பாஷைக்காரருக்கும் ஒரு அறிவிப்பு சொல்லப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்துக்கு, கல்யாண விருந்துக்கு வாங்க. அந்த இடத்துல விருந்துனா திங்கிறது இல்ல. நீங்க ஒருவேளை ஓஹோ நம்ம செத்ததுக்கு அப்புறம் கூட அங்க போனா கூட என்ன கிடைக்கு போல, அது கூட சிலர் அது என்ன பாஸ்மதி ரைஸ் பிரியாணியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. விருந்துன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கெட்ட குமாரன் தகப்பனோடு இணைந்த போது அங்க என்ன இருந்துச்சு? எதுக்கு விருந்து?
விருந்து எது கொண்டாடுவோம்? நம்ம பிள்ளை பரீட்சையில் முட்டை மார்க் வாங்கிட்டு வந்திருக்கு, அன்னைக்கு நல்லா பிரியாணி செஞ்சு என் பிள்ளை முட்டை மார்க் வாங்கியதுக்கு அதனால் முட்டை பிரியாணின்னு கொடுப்பீங்களா? விருந்து எதுக்குங்க? டு செலிப்ரேட். கரெக்டா? நீங்களாம் அப்படி இல்லை. இன்னைக்கு அப்படி இல்லைங்க, சாவுக்கும் விருந்து தான், எல்லாத்துக்கும் விருந்து தான். சோறு மாத்திரம் பெங்களூரில் இல்லாத இடமே கிடையாது. எங்களுக்கு தான் சாப்பிட்ற வயிறு ஆண்டவர் தரல. கவனிங்க, விருந்து அப்படிங்கிற வார்த்தையினுடைய அருள் ஒரு அர்த்தம் என்னென்னா, அங்கே இயேசுவும் மணவாட்டியாகிய சபையும் என்ன செய்கிறாங்க? இணைந்து கொள்ளுகிற அந்த சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். சரி, காரியத்துக்கு வரேன். இப்போ இயேசு வருவாருன்னு நம்மலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இல்லை, நீங்கள் இவன் எப்போ பிரசங்கத்தை முடிப்பான்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. சபையாக நாம் எதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம்? இயேசுவின் இரண்டாம் வருகைன்னு சொல்லக்கூடாது. அவர் ஒரு முறை வந்து வந்தார், இனி அவர் யாராய் வரப்போகிறார்? இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற ராஜாவாய் வரப்போகிறார். ஆமென். அவருடைய பெத்லகேம் பிறப்பு இரட்சகராய் அவர் வந்ததை அறிவிக்கும் பிறப்பு. இனிமேல் அவருடைய வருகையை பற்றி நாம் பேசும்போது பாவங்களிலிருந்து ரட்சிக்க வரவில்லை, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்தே நம்மை ரட்சிக்க அவர் வரப்போகிறார். Hallelujah. He is going to separate us from this sinful world. In the first coming, he came to save us from the penalty and the power of sin. There are two elements related with the first coming of Jesus, which is the salvation. What do you mean by salvation? You are being saved from the punishment of sin and the power of sin which is happening today. ரட்சிப்பினுடைய 3 படிகள். அதனுடைய முதல் 2 படிகள் என்னன்னா, இயேசுவின் முதலாம் வருகையிலே பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை ரட்சித்தார். நாம இதுவரைக்கும் செய்த பாவங்களுக்கு இனிமேல் நமக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. ஏன்னா நம்மேல் விழ இருந்த தண்டனை எல்லாம் யார் மேல விழுந்தது? கல்வாரி சிலுவையில் அவர் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. அதனால அவர் நமக்காய் தண்டிக்கப்பட்டதுனால நமக்கு இனி தண்டனை கிடையாது. இன்றைக்கு நமக்கு ஒரு பிரசன்ட் டென்ஸ், இன்றைக்கு அவர் நம்மை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அது என்ன தெரியுமா? எவனை விழுங்கலாமோ என்று வாசற்படியிலே காத்து நிற்கிற பாவத்தின் வல்லமையிலிருந்து தினந்தோறும் அவர் நம்மை ரட்சிக்கிறார். இதுதான் முதல் வருகையோடு சம்பந்தப்பட்டது. ஆனா இனி வரப்போறாரே, அப்பெல்லாம் ரட்சிப்பை கொடுக்க வரல, அதுவும் ஒரு சால்வேஷன் தான். அது என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எங்க போனாலும் என்ன இருக்குது? பாவம் இருக்குது. பாவம் இல்லாத இடம் எங்கேயா இருக்குதா? இல்லையா? அது எங்க இது இருக்குது? என்ன ஒரு மலை இருக்குது, நந்தி ஹில்ஸ்ல. நந்தி ஹில்ஸ்ல போய் ஒழிஞ்சிக்கிட்டா பாவம் செய்யாமல் இருக்கலாம்ல. கொடைக்கானல், ஊட்டி, டார்ஜிலிங், அங்கே தாங்க ரொம்ப பாவம். ஏன்னா சுற்றுலாத்தலத்தில் தான் உலகத்தில் உள்ள அத்தனை அக்கிரமமும் இருக்கும். அக்கா இனிமேல் யாராவது போயிட்டு வந்தால் உத்து பார்க்காதீங்க. வேளாங்கண்ணி, ஹாய், அதுதான் பெரிய கண்ணி. இந்த உலகத்துல எங்க போனாலும் பாவம் இருக்கு. பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்தே நம்மை ரட்சிக்க இயேசு மீண்டும் வரப்போகிறார். He is going to save us from the presence of sin. 3P. Already he has saved us from the punishment of sin. Today he is saving us from the power of sin. He is going to come to save us from the presence of sin. ஏனா அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பாவத்தின் வாசனையே நம்முடைய வாழ்க்கையில வராது. ஏனா பரிசுத்தமான தேவனோடு நாம் என்றென்றைக்கும் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அந்த மகிமையான வருகைக்காக காத்திருப்பது உண்மையிலேயே தகுதியான ஒன்று. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த காத்திருக்கும் போது என்ன பண்ணுவோம்? இப்போ நீங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறதுக்கு, பஸ் பிடிக்கிறதுக்கு போகிறீங்க, பஸ் வரல, என்ன பண்ணுவீங்க?
யாருமே பஸ்ஸில் போகிறது இல்லையா? பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக நிற்கிறீங்க பஸ் ஸ்டாண்டில், பஸ்ஸு வர காணும், என்ன பண்ணுவீங்க? அதான் வெயிட் பண்ணுவீங்க. அது கரெக்ட். அதை தான் என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுவேன்னா அது என்னது? இந்த பிளேட்டை தூக்கிட்டு சொல்லுங்கள் சார், என்ன சார் அப்படின்னு அனுப்புவீங்க. என்ன வெயிட் பண்ணுறதுனா எப்படி வெயிட் பண்ணுவீங்க? என்னம்மா? ரொம்ப டென்ஷன் ஆகிடுவியா? ஓகே, டென்ஷன் ஆகுவீங்க. பாருங்க, முதல் சர்வீஸில் நாகராஜ் அச்சார் ஒரு அடி. பஸ் வரலன்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவோம்னாரு. இப்போ ஆட்டோ சங்கரும் சொல்றாரு. பாருங்க அவங்க காரியத்தில் எப்படி கண்ணா இருக்கிறாங்கன்னு. ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எப்போவுமே இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. இவங்க 5000 ரூபாய் சேலை கட்டியிருப்பாங்க, 500 ரூபாய் சேலை கட்டியிருப்பாங்க. இது பெருசாக தெரியாது, அதுதான் பெருசாக தெரியும். கடை அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லை? சரி, பெண்கள் அப்படி பண்ணுவாங்க. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? பேப்பர் தினசுட தினகரனை பிடிச்சிட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஓகே, பசங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ அதங்க வாயில் சொல்ல முடியுமாங்க? சிங்கம் சிங்கம் மாதிரி இருப்பாங்க. ஆனால் செய்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆமாம், ஃபோன் எடுத்துக்கிட்டு இப்படி அமுக்கிக்கிட்டு பார்க்குற பசையும் பார்த்துக்கோங்க, இப்படி அமுக்குவாங்க. சிலர்லாம் கில்லாட்டிங்களா இருக்காங்கங்க. இந்த டைப் அடிக்கிறவங்க பார்க்காமலே அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதை மாதிரி இப்போ செல்ஃபோனில் பார்க்காமலே எப்படி அமுக்குறது என்ன கில்ல. ஆனால் பைபிளில் ஆதியாகமம் திருப்புனா வெளிப்படுத்தல திருப்பிட்டு இருப்பாங்க. பஸ் சர்வீஸில் கேட்டால் ஒரு பெயர் சொல்கிறோம், நாங்கள் வாங்கி திம்போம் அப்படிங்கிறோம். நீங்களாம் வாங்கி திங்க மாட்டீங்களா? we do something இல்லையா? இல்லை, ஒன்றுமே செய்யாமலாம் யாருமே இருக்க முடியாதுங்க. ஏதாவது செய்வோம். சரி, ட்ரெயின் ஸ்டேஷன் போகிறீங்க, இல்லை இப்போ ஏர்போர்ட் போகிறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல காத்திருக்கிற சூழ்நிலை வரும்போது நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. புரியுதா? இப்போ எங்களை மாதிரி ஆட்கள், இப்போ ஜூட்லாம் இருக்கிறாரு, இப்போ எங்களுக்கெல்லாம் என்னென்னா தொடர்புகள் ரொம்ப முக்கியம். மனித தொடர்புகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? நான்லாம் என் பேக்கில் எப்போ பார்த்தாலும் படிக்கிறதுக்கு புஸ்தகம் வச்சுருப்பேன், மேகசின் வச்சுருப்பேன், ஏதாவது வச்சுருப்பேன். நான் பஸ் ஸ்டாண்ட்லலாம் இல்லை, இப்போ நான் யாரையோ டைம் கொடுத்துருப்பேன். அவங்க என்னை விட விஐபிங்க லேட்டாக வருவாங்க. 5 மணிக்கு டைம் கொடுத்தா 6:30 மணிக்கு நான் பேக் எடுத்து புறப்படும்போது ஐயா லேட் ஆயிடுச்சுன்னு வருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறது? அப்போ உடனே அந்த இடத்துல என்ன செய்வோம்? இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி யாருக்காவது இமெயில் அனுப்புறது, தொடர்பு சாதனங்கள், இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் டைம் என்ன செய்கிறோம்? சில சமயத்தில் என்ன பண்ணுவோம்? நல்ல புத்தியும் பக்தியும் உள்ளவங்களாக இருந்தால் ஒரு குட்டி நியூ டெஸ்டமெண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்ன செய்வோம்? திறந்து படிப்போம். படிக்கணும். ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை வச்சுக்கோங்க உங்கள் வேனிட்டி பேக்கில். அந்த வேனிட்டினா என்ன? மாயை. அதை தொங்க போட்டிருக்கீங்களா பேக்? அதுக்கு பேர் என்ன பேர்? மாயையான பை. அதை பார்த்தா கண்ணாடி இருக்கும், லிப்ஸ்டிக் இருக்கும், நெயில் பாலிஷ் இருக்கும், நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஓகே, அதெல்லாம் வச்சுக்கோங்க, வேண்டாம் நான் சொல்லலை. அதனால தான் அதுக்கு இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன பேர்? ஹேண்ட் பேக், ஷோல்டர் பேக் இல்லை, வேனிட்டி பேக். வேனிட்டி வேனிட்டி வேனிட்டி. Everything is vanity under the sun and upon the earth. சங்கீத பிரசங்கி சாலமோன் சொல்றான், மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே பூமியின் மேலே நான் கண்ட அனைத்தும் மாயை. அதனால அந்த மாயைங்கிற பேக்குக்குள்ள உயிருள்ள ஒரு புத்தகத்தை வச்சுக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட்லையோ எங்கேயோ வெயிட் பண்ண வேண்டிய நேரம் இருந்தா நீங்க அந்த இடத்துல பைபிளை இல்லை அந்த புதிய ஏற்பாட்டை திருப்பி என்ன செய்யுங்க? படிங்க. ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க பேப்பரை எட்டி பார்க்கிற மாதிரி கண்டிப்பா நாம் படிக்கிற புத்தகத்தையும் எட்டி பார்ப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாலாம் பயணங்கள் இப்போ நான் செய்யறதில்ல, பயணம் செய்யற காலங்களில் ஒரு 5-6 புத்தகங்களையா தூக்கிட்டு போவேன். ட்ரெயினில் போகும்போதே ஒரு புத்தகத்தை படிச்சு முடிச்சிடுவேன். பத்திரிகைகளை படிப்பேன். நான் ஒரு முறை சென்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு மேகசின் எடுத்து படித்தேன். டிசிஷன் அப்படிங்கிற பில்லி கிரஹாமனுடைய மேகசின். என்னுடைய எதிர் பெஞ்சில் வந்து ஒரு 4-5 வாலிப தம்பிமார் உட்கார்ந்துருந்தாங்க. என்னுடைய பக்கத்துலையும். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாக அவங்களும் நானும் தான். டிசிஷன் மேகசின் ஒன்றை படித்து முடிச்சிட்டேன். முடிச்சிட்டோடனே என் பேக்கில் அப்படி சொருவிட்டு
பால் பில்ஹைமர்ங்கிற ஒரு எழுதின டோன்ட் வேஸ்ட் யுவர் சாரோஸ், உங்கள் துயரங்களை வீணாக்க வேண்டாம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை எடுத்து 2வது படிக்க ஆரம்பிச்சோன்னே ஒருத்தன் அவன்கிட்ட சொல்கிறான், டேய் ஒன்றை படிச்சு முடிச்சிட்டாரா 2வது எடுக்கிறாரா அப்படிங்கிறான். எனக்கு அதில் உழுது. ஸோ அந்த புத்தகத்தில் நிறைய நான் வந்து மார்க் பண்ணிட்டே அதை கொஞ்சம் பாதி முடிச்சுட்டு அப்படி வச்சேன். அப்போ சொல்லலாம் 2வதையும் முடிச்சிட்டாரா. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் படிக்கிறீங்களா அப்படின்னு கொடுத்தேன். எதை கொடுத்தேன்? ஒரு பத்திரிக்கையை கொடுத்தேன். அவன் பார்த்தான், அதில் பொம்பளை படம் ஏதாவது இருக்குன்னு பார்த்துருப்பான் போல. அது ஒன்றும் இல்லை. அப்படி லேசாக பார்த்துட்டு, சார் பரவாயில்ல சார் வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டான். அதே இது குமுதமாக இருந்தால் கல்கண்டா இருந்தால் தந்துருப்பானா, கல்கண்டா நக்குற மாதிரி அந்த பத்திரிக்கையை தந்திருக்கவே மாட்டான், திருடிட்டு போயிருப்பான். அவனுக்கு இதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ன உடனே கொஞ்ச நேரத்தில் தந்துட்டு அவனே தைரியமாக என்கிட்ட கேட்டான், எப்படி சார் இன்னும் ட்ரெயினே போய் முடியல, அதுக்குள்ளே 2 முடிச்சிட்டீங்க அப்படின்னா. இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்ன நான் படித்தா படிக்கிறேன் போடு அப்படின்னு கோவப்படுவீங்க. நான் சொன்னேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு பேச ஆரம்பித்தேன். அரக்கோணம் தாண்டோங்க. நான் பேசின வார்த்தைகளை கேட்டதுக்கப்புறம் அவங்களாம் சீரியஸ் ஆகிட்டாங்க. நான் ஒரு ஊழியக்காரன், நான் படிக்கிற புத்தகங்கள் அனைத்தும் தேவன் சம்பந்தப்பட்டவை அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லிட்டு, இந்த பால் பில்ஹைமர்ங்கிற புத்தகத்தில் அந்த டோன்ட் வேஸ்ட் யுவர் சாரோஸ்ங்கிற புத்தகத்தினுடைய கருத்தை அவங்களுக்கு சொன்னேன். அப்போ அவங்க வந்து அத்தனை பேரும், ஒரு 6 பேர், ஒரு 7 பேர் மொத்தம், அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, சார் நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டு இவனுக்கு வந்து புற்றுநோய், இவனை நாங்கள் சென்னையில் இருக்கிற அடையாறு அந்த ஆஸ்பத்திரி இருக்கு பார்த்தீங்களா, இந்தியாவினுடைய ஒரு பிரபலமான, இங்கே நிம்மான்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இதுக்கு மாதிரி அங்கே அந்த புற்றுநோய்க்கு சிகிச்சை கொடுக்குற ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது? அடையாறில் இருக்குது. இவனுக்கு வந்து புற்றுநோய் முத்திருச்சு சார், அதனால இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். கடவுள் தான் சார் நீங்கள் இருக்கிற பெட்டியில் எங்களை ஏற வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இயேசுநாதர் எங்கள் ஃப்ரெண்டுக்கு சுகம் தருவாரா சார் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் முழு மனதோடு நம்பி நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் இயேசுவே எங்களுடைய நண்பனுக்கு என்ன தாங்க? சுகம் தாங்க. நீங்க கேட்டா இயேசு அதை செய்ய வல்லவர். என்ன நடந்துச்சு தெரியுங்க? அரக்கோணம் தாண்டி நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். திருவள்ளூர் நடுவில் அந்த ட்ரெயின் பெட்டியிலேயே அந்த வியாதியுள்ள தம்பியை உட்கார வச்சு மீதி 6 பேரும் முழங்கால் படிட்டாங்க. நான் அவன் தலை மேல கை வச்சு இயேசுவின் நாமத்தில் அவனை அழித்துக் கொண்டிருந்த புற்றுநோய் கிருமிகளை கடிந்து கொண்டு இயேசு அவனுக்கு சுகம் தரும்படி ஜெபம் பண்ணேன். அப்புறம் நான் விசாரித்தேன், அவங்களும் சேலத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இருந்த இடம் பேர் வந்து கொண்டலாம்பட்டிங்கிற ஒரு கிராமம். உடனே அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன். நான் சொன்னேன், நான் வந்து சேலத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன், அல்லது உங்களை சந்திக்கிறதுக்கு என்னுடைய நண்பர்களை நான் என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இவங்க போனாங்க. போயிட்டு 1 வாரம் கழிச்சு எனக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில் சொன்னாங்க, சார் கடவுள் எங்களுக்கு அதிசயம் செய்தார் சார், எங்க நண்பன் செத்து போயிடுவான் நாங்க கொண்டு போனோம், ஆனா அவங்க சில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இவன் சாக மாட்டான் பிழைச்சுக்குவான்னு சொல்லி இப்போ அவன் வீட்டுக்கு வந்துட்டான் சார், வெறும் மாத்திரையில தான் அவன் இருக்கிறான். நாங்க இயேசு இவ்வளவு பெரிய காரியம் செய்வார் நாங்க நம்பல, ஆனா கடவுள் அதை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்போ சார் எங்களை பார்க்க வருவீங்க அப்படின்னு கேட்டு எழுதியிருந்தாங்க. உடனே என்னுடைய மாணவன் டேனியல்ங்கிற ஒரு ஊழியக்காரர் அந்த கொண்டலாம்பட்டியில ஊழியம் செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு இந்த 7 பேருடைய முகவரிகளையும் அனுப்பி, இப்படி தாடி வச்ச, இப்ப இல்ல இன்னைக்கு இல்ல, தாடி வச்ச ஒருத்தரை நீங்க ட்ரெயின்ல சந்திச்சீங்களாம, அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணாங்களாமன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க போய் அவங்கள சந்திங்கன்னு சொல்லி அவருக்கு கடிதம் எழுதினேன். அதே மாதிரி என்னுடைய மாணவர் அவங்கள போய் சந்தித்து, ஒரு அதிசயத்தை சொல்லட்டா, அந்த புற்றுநோய்க்காரன் சாவல, பொழைச்சிக்கிட்டான். அந்த 7 பேரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கொண்டலாம்பட்டியில அந்த சபையினுடைய விசுவாசிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. எதற்காக இதை நான் சொல்றேன்னா, காலம் நேரம் வீணாக்கப்படுவதற்கல்ல. ட்ரெயின்ல போகும்போது திங்கிறதுக்கு ஒரு பேக் நிறைய மாடு புல்லு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டே போவாங்க, அதையும் கூடவே வேத வசனங்களையும் அசை போடு. பக்கத்தில் இருக்கிற எவ்வளவு பேர் அது தொடும். காத்திருக்கிற நேரங்கள் வீணாக கூடாது. Waiting should not be wasted.
அதே மாதிரி தான் இயேசுவின் வருகைக்காய் நாம் காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்கிற நாட்கள் வீணாக்கப்படக்கூடாது. இதை நாம் பிரயோஜனமாய் செலவிட வேண்டும். ஆமென். நேரம் இல்லை, ஆனாலும் வேகமாய் சில வசனங்களை சொல்லுகிறேன். எபிரேயர் 9:28, 10:37. சீக்கிரம் எடுங்க, பைபிளை திருப்புங்க. எபிரேயர் 9:28, 10:37. 9:28 வாசிக்கிறேன். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இரண்டாம் தரம் இயேசு வருவார். இங்க சொல்றாங்களா? யாருக்காக வருவாரா? தமக்காக. இப்ப சபை காத்துட்டு இருக்குதா? நீங்களும் நானும் காத்துட்டு இருக்கோமா? அப்ப இயேசு யாருக்காக வரப்போகிறார்? நமக்காக, எனக்காக, உனக்காக இயேசு வரப்போகிறார். இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். 10:37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். நீங்க கேட்கலாம், 2000 வருஷமா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இயேசு வரார் இயேசு வரார் அப்படின்னு. எங்க வந்துட்டாரு? வருவாருங்க. பைபிள் சொல்லுது, பேதுரு சொல்லுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் என்ன உள்ளவராயிருக்கிறார்? நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, அவருடைய வருகைக்கு முன்பாக பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் என்ன செய்யப்படணும்? பிரசங்கிக்கப்படணும். அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு சுவிசேஷ வேலைகள், மிஷனரி பணிகள் துரிதப்படுத்தப்படுவதை பார்க்கும் போதே நீங்க புரிஞ்சுக்கோங்க, இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயுவில் ஆண்டவர் சொன்னாரு, அத்திமரம் துளிர் விடுவதை நீங்கள் காணும் பொழுது இதோ அவர் வாசல் அருகே சமீபமாய் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அத்திமரம் என்பது யூத ஜனங்களை, யூத ராஜ்யத்தை குறிக்கும். 1947 ஆண்டிலே உலக வரைபடத்திலே இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே இருக்கல. ஆனால் அந்த ஆண்டிலே இங்கிலாந்தினுடைய உதவியோடு அரேபியர்கள் ஆக்கிரமித்திருந்த இஸ்ரவேல் நாட்டை தனியாக பிரித்து இங்கிலாந்து தேசம் அந்த இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கி கொடுத்தது. அன்றைக்கு அத்திமரம் என்ன விட்டது? துளிர் விட்டது. ஹல்லேலூயா. இப்ப துளிர் விட்ட உடனே மரம் சொல்லிட முடியுமா? அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் வருகையும் சமீபித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ அடையாளங்கள். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். என்ன பண்ண மாட்டார்? ஏமாற்றவும் மாட்டார். பிலிப்பியர் 3:20 பாருங்க. பிலிப்பியன்ஸ் chapter 3 verse 20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குதா? பைபிள் ஸ்டடியில் ஒரே நேரத்தில் 2 இடத்துல எப்படி வாழ்றதுன்னு டீச் பண்ணியிருக்கிறேன். கேட்டீங்களா? எஸ் ஆர் நோ? வராதவங்க எப்படி சொல்றீங்க? நல்ல கவனிங்க. ஒரே நேரத்தில் 2 இடத்துல எப்படி வாழ்றது? அது யாரால தான் முடியும்? யாரால முடியும்? விசுவாசிகளால தான் முடியும். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. நீங்க தேவனுடைய ராஜ்யம் அங்க இருக்குன்னு சொல்லாதீங்க, அது இனிமேல் வரப்போகுது. இப்போ எங்க இருக்குது? நமக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, நம்முடைய சொந்த தேசம் எது? அப்போ நம்ம இப்போ இருக்கிற தேசம், அட்ரஸில் கூட 2 அட்ரஸ் இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ். புரியுதா? இதை நான் சொன்னதுக்காக இவன் தேச துரோகி, இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறான்னு 4 பேர் அதுக்கும் கொடி பிடிச்சிட்டு கோஷம் போட்டுட்டு சூட் சொன்ன இல்லாமல் வருவானுங்க. நான் சொல்கிறேன், நான் 2 அட்ரஸ் உள்ளவன்.
என்ன தெரியுமா? என்னுடைய பிரசன்ட் அட்ரஸ் பெங்களூர், த வேர்ல்ட். ஆனால் என்னுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் ஹெவன், கேர் ஆஃப் ஜீசஸ். ஹலோ, கரெக்டா? அங்கே டோர் நம்பரே கிடையாது. ஏன்னா அங்கே பிரிவினைகளே கிடையாது. டோர் நம்பர்னா பிரிவினைன்னு அர்த்தம். அண்ணனுக்கு ஏ, தம்பிக்கு ஏ ஃபார் 1, தங்கச்சிக்கு ஏ ஃபார் 2. இது பிரிக்கும், அது இணைக்கும். அல்லேலூயா. அதனால பரலோகத்தில் என்ன நம்பர்லாம் எதிர்பார்க்காதீங்க. டோர் நம்பர், பிளாட் நம்பர்லாம் தேடாதீங்க. அது நம்முடைய சொந்த தேசம். அல்லேலூயா. சோ அங்கே இருந்து என்னத்துக்காக காத்திருக்கிறோம்? கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர காத்திருக்கிறோம். இது உண்மையா? சரி, இப்போ எப்படி காத்திருக்கிறது? வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு செல்போன் பேசிக்கிட்டு ஊர்க்கதை பேசிக்கிட்டுல அதை வேகமாக சொல்ல போகிறேன். நல்லா பிடிச்சிக்கோங்க. நம்பர் 1, தீத்து 2வது அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். டைட்டஸ் chapter 2 verses 12 to 15. We are to preach the coming of the Lord. இயேசுவின் வருகையை நாம் பேச வேண்டும், போதிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். அங்க சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளை குறித்து நீ என்ன செய்? பேசு, போதனை செய், அதிகாரத்தோட கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை செய்ய என்ன செய்யாத, இடம் கொடுக்காத. இயேசுவின் வருகையை குறித்து பேசும்போது பைத்தியக்கார பயல்கள் சொல்லி யாரும் பரிகாசம் பண்ண முடியாதபடி இயேசுவின் வருகையை குறித்து ஆணித்தரமா அடிச்சு பேசு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாருங்க. ஆமென். ஏன்னா இது உண்மை, இது சத்தியம், இது நடக்க போகிற ஒன்று. அதனால இதை பேசும்போது எப்படி பேசணும்? அழுத்தம் திருத்தமா, ஆணித்தரமா பேசணும். யாரும் நம்மளை என்ன செய்யக்கூடாது? அசட்டை செய்யக்கூடாது. இயேசுநாதர் வருவார் வருவார்னு கிறிஸ்தவங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறான். அவன் நக்கல் பேச என்ன தரக்கூடாது? இடம் தரக்கூடாது. உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் சுட்டி காட்டி இவைகள் எல்லாம் இயேசுவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளங்கள் என்று தைரியமாய் பேசணும். எப்படி நீ சொல்ற அப்படின்னா பைபிளை திருப்பி காட்டணும். சுனாமி வரும்போது, பஞ்சம் வரும்போது, கொள்ளை நோய்கள் வரும்போது, காலரா வரும்போது, எலிக்காய்ச்சல் வரும்போது, என்ன என்ன வியாதிகள் வரும்போதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் கடைசி கால அடையாளங்கள். ஹalleluya. ஜப்பான்ல பூகம்பமோ, இந்தோனேஷியாவில் சுனாமியோ சந்தோஷத்தோட சொல்லாதீங்க, ஆனா தைரியமா சொல்லுங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு எங்களுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. பயப்படாதீங்க. குடுகுடுப்பக்காரன் 50 பைசா 1 ரூபாய்க்காக நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு ஊரைய மாத்திரம் அவனை மக்கள் நம்புகிறாங்க. கிளி ஜோசிய எலி ஜோசியன்னு ஊரை ஏமாத்தி வயிற்று பிழைக்கிறாங்க. ஒரு பெட்டியை இடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு குச்சியை கையில வச்சுக்கிட்டு குறி பாக்கலையோ குறின்னு கொண்டா போட்டுக்கிட்டு ஒருத்தி வரோம். நீங்களும் ஆன்னு உட்கார்ந்து கேட்கறீங்க. அவங்கெல்லாம் புருடா விடுறாங்க. அவங்களே அவ்வளவு தைரியமா தெருவுல வந்து என்ன பார்க்கலையோ குறி கேட்கறீங்களான்னு கேட்கிறாங்களே. இன்னைக்கு நம்ம குறிப்பாய் சொல்லணும், இதெல்லாம் என் தேவன் சொல்லி போன அடையாளங்கள். இயேசுவின் வருகையை குறித்து மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். அதை குறித்து பேச வேண்டும். அதை குறித்து போதிக்க வேண்டும். எப்படி போதிக்கணும்? சகல அதிகாரத்தோடும் போதிக்க வேண்டும். with all authority. ஏன்னா நம்ம சொல்றபடி தான் நடக்கும். ஆமென். 2, இயேசுநாதருடைய சீஷர்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்க சொன்னாங்கல்ல. மத்தேயுல, மத்தேயு 6வது அதிகாரத்தில் பரமண்டல ஜெபம் இருக்குதா? அதுல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய ராஜ்யம். இது என்னது? ஒரு ஜெபம். உம்முடைய ராஜ்யம் அப்படின்னா இன்னும் அது வரல. அது வரும்படி விசுவாசிகளாகிய நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். We have to pray for the coming of the Lord. Number 1, we have to preach of his coming. Number 2, we have to pray for his coming. அவருடைய வருகைக்காய் நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே, பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் பாடுகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். எங்கள் ஆத்துமா உமக்காக மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல ஏங்கி ஏங்கி தவிக்கின்றது. ஐயா, நீங்க வாங்க ஏசப்பா, எங்களை உங்களோட சேர்த்துக் கொள்ளுங்க. சாவடிங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது, அது வேற, அது உருப்படாத ஜெபம். ஆனால் இந்த ஜெபம் போலியான பொய்யான இந்த உலகத்திலிருந்து, அழிவுக்கு ஏதுவான இந்த உலகத்திலிருந்து அழிவில்லாத உம்முடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும்படி நீங்க திரும்பி வாங்க ஏசப்பா. இந்த ஜெபத்தை நாம் எப்போதும் பண்ணணும். ஆமென். இனிமேல் ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபத்தை முடிக்கும் போது அட்லீஸ்ட் இதுவரைக்கும் இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? இதெல்லாம் சிஎஸ்ஐ காரங்க தான் ஜெபம் பண்ணுவாங்க, இதெல்லாம் லுத்தரன் காரங்க தான் பண்ணுவாங்க. இல்ல இல்ல இல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் பண்ணணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பரலோகத்தில் இருக்கிற அவருடைய சித்தம் பூமியில செய்யப்படணும்னா பரலோகத்தின் ராஜா பூமிக்கு வந்தாதான் முடியும். ஆமென். அப்படி அவர் வரணும்னா ராஜாவை வரவேற்பதற்காக வாங்க வாங்க வாங்கன்னு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் நீங்க ஜெபிக்கலன்னா இன்னையில இருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபிக்கும் போது அவரே சொல்லுவாரு, நான் வர்றேன், நீ உன் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் சுவிசேஷம் சொல்லிடுறியா? அவங்க தெரியாமல் உட்காந்துருக்குறாங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் போய் சுவிசேஷம் சொல்லிடுறியா? அவர் நமக்கு ஆத்ம பாரத்தை தருவார். இதெல்லாம் அங்கங்கே உபவாச ஜெபத்தில் உருள்றதுனாலலாம் வராது. அவருடைய ராஜ்யத்தின் வருகையை வாஞ்சித்து ஜெபித்தால்தான் இன்னமும் சந்திக்கப்படாத மக்களை சந்திப்பதற்குரிய உணர்வு, தைரியம், வார்த்தைகளை தேவன் நம்ம வாயில தருவார். ஆமென். ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது, யாருக்கும் நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா பொய்யை பேசுகிறவங்க உலகத்தினுடைய பெரிய மதங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறாங்க. நம்ம எந்த மதத்தையும் சேராதவர்கள், இயேசுவை சேர்ந்தவர்கள். நம்மகிட்ட இருக்கிறது ஒன்றுதான் சத்தியம். நாம் பேசுவது மாத்திரம்தான் உண்மை. அல்லேலூயா. அதனால பயப்படாம நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம். நம்பர் 3, 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக, எனக்கு மாத்திரம் இல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அது என்ன செய்யப்படும்? என்ன கிரீடம்? The crown of righteousness. அப்போ ரைச்சியஸ் பீப்புள்னாலே அவங்க எதை வாஞ்சிப்பாங்க? ஆண்டவருடைய வருகையை. பிரசன்னமாகுதலைன்னா அர்த்தம் என்ன? அவர் நேரா வர்றதுன்னு அர்த்தம். அப்போ நீதிமான்களுக்கு தாங்க இயேசுவின் வருகையின் மேல ஆவல் இருக்கும். பாவிகள் அவருடைய வருகையை விரும்ப மாட்டாங்க, பயந்து ஒடிந்து ஓடி. வெளிப்படுத்தல் சொல்லுது, மலைகளே குன்றுகளே எங்கள் மேல் விழுந்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபத்திற்கு எங்களை தப்புவிப்பவன் அப்படின்னு கதறுவாங்க. ஆனா மணவாட்டி என்ன சொல்லுவா தெரியுமோ? வாரும் மணவாளனே, வாரும் என் ராஜனே, வந்து என்னை உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். அல்லேலூயா. துன்மார்க்கர் கதறுகிற ஒரு நேரம் வரும். இன்னைக்கு அவங்க கொக்கரிக்கலாம், கொடி பிடிக்கலாம், ஆலயங்களை அடித்து நொறுக்கி எரிக்கலாம். ஆனால் அவர்கள் தேவனுடைய கோபத்திற்கு முன்பாக நிற்க முடியாமல் மலைகளை பார்த்து எங்களை என்ன பண்ணுங்க? மூடிக்கோங்க, மறைச்சுக்கோங்கன்னா கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பாக மலைகள், பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல என்ன செய்யுமா? உருகிடும் பைபிள் சொல்லுது. தப்பிக்கொள்ள இடமே இல்லை. இன்னைக்கு அவன் ஆட்சி, அவன் கட்சி இருக்குங்கிறதுக்காக துள்ளுவான், குதிப்பான், அயோக்கியத்தனம் பண்ணுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா ஒரு நாள் வர போகிறது, நம்முடைய ராஜா ஆளுகை செய்ய போகிறார். ஆமென். சிலுவை கொடி உயர்ந்து பறக்கும். இந்த நாட்டில் அல்ல, அது நாட்டில் பூமியில நாட்டுற கொடியை பத்தி நான் பேசல, உலக சரித்திரத்தில் நடக்கும். இது கர்நாடகா, இந்தியா மாத்திரமல்ல, சர்வ லோகத்திற்கும் சொந்தமானது. ஆமென். அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது? எனக்கு மாத்திரம் அல்ல, அவருடைய வருகையை வாஞ்சிக்கிற எல்லாருக்கும் அது என்ன செய்யப்படும்?
ஸோ உங்களுக்கு வேற கிரீடம் கிடைக்குதோ கிடைக்கல, அட்லீஸ்ட் இது ஒன்று உறுதி. எது? நீதியின் கிரீடம். எதனால? அவருடைய வருகையை வாஞ்சிப்பதினாலே. Praise the Lord. Have a desire. நம்பர் 4, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13 18 வரைக்கும். 1 Thessalonians chapter 4 verses 13 to 18. இதில் என்ன சொல்றார் தெரியுமா பவுல்? ஒரு மரணம் நடந்தா மற்றவங்க மாதிரி ஒப்பாரி வச்சு ஐயோ ஐயோன்னு கதறாத, கலங்கி தவிக்காத. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப போகிறார்கள். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் என்றென்றைக்கு யாரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? தேற்றுங்க. பிரைஸ் தி லார்ட். சாவுல போயிட்டு இப்படி சொல்லாதீங்க. ஏன் இப்படி ஆளுறீங்க? நாங்கெல்லாம் இல்ல, நீ என்னத்துக்கு இருந்து தண்டத்துக்கு? சொல்ல நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நான் தான் பார்த்துக்குவேன். அவங்க அழுவுறத உட்காந்து நீ பார்ப்ப. இதெல்லாம் ஆறுதல் இல்லைங்க. உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், இது இல்ல ஆறுதல். ஆறுதல் என்ன தெரியுமா? கலங்காத, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மரித்து போன உன் மனைவியை, மரித்து போன உன் கணவனை, இழந்து போன உன் தாய் தகப்பனை, உற்றார் உறவினரை அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் நீ மீண்டும் காணப்போகிறாய். அழிவுள்ள சரீரத்தில் அல்ல, அழிவில்லாத மகிமையின் சரீரத்திலே நீ பார்க்க போகிறாய் அப்படின்னு அவங்களுக்கு என்ன சொல்லணுமா? ஆறுதல் சொல்லணுமா? அப்படின்னா மரணம், துக்கம், துயரம், பாடுகளின் நேரத்திலே ஒரு விசுவாசிக்கு ஆறுதலாய் இருப்பது எது தெரியுமா? இயேசுவின் வருகையை பற்றிய செய்தி. ஆமென். We are to be comforted by his coming. இயேசுவின் வருகையை குறித்த செய்தியினாலே நம்முடைய உள்ளங்களை நாம் என்ன பண்ணிக்கொள்ளணும்? ஆறுதல் படுத்திக்கணும். என்னை என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லை. நான் சோத்து ஓகிதேனே. என்ன? ஆமா, சோறு தின்னுட்டு இரு. சோத்து ஓகிதாராம் அவரு. சோர்ந்து போயிட்டேன், எங்க வீட்டுக்கு யாருமே வர்றதில்லை. நான் சொல்றேன், யார் வரல? நான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் உன் பைபிள்ல இருக்குல்ல, அதை எடுத்து படிச்சுப்பாரு. இயேசு வரப்போகிறார். இந்த வார்த்தையினால ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வருகைங்கிற அந்த செய்தி சோர்ந்து போன உள்ளங்களை இளைப்பாற்றுவதற்கும் களைப்பாற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஓகே. 5வது காரியம் 1 யோவான் 3:2-3 சொல்லுது. 1 John chapter 3 verses 2 and 3. பிரியமானவர்களே, நாம இப்ப எப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்னு இன்னும் தெரியல. ஆனால் இயேசு வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் நாம் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆகையால் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் என்ன செய்து கொள்ளுகிறான்? சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். Hallelujah. We are to be purified for his coming. அவருடைய வருகைக்காக நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையை, வார்த்தைகளை, பார்வையை, ஜீவியத்தின் எல்லா பகுதிகளையும் அவருடைய வருகைக்கு தகுதியுள்ளவர்களாய் நம்மை மாற்றும்படி நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களை ஸ்கூல் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பிடிச்சி சின்ன குட்டி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இல்லையா அன்னைக்கு உங்களுக்கு? சொல்லுங்கள், பதில் சொன்னால் தான் விடுவேன். குட்டி பசங்க பாருங்கள், அங்கே அவங்களாம் ஆடிட்டு இருக்காங்க, நம்ம ஒன்றும் கண்டுக்கிறதே இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் விட்டா ஆடினா விட்டுருவோன்னா அப்போ வித்தியாசம் தெரியுதா? இங்கே கவனிங்க. குட்டி பசங்களை நம்மளே பிடிச்சி மூக்கை தொடச்சி தலையை சீவி ரெட்டை சேடை போட்டு கர்ச்சிப்பை ஒன்று அங்கே குத்தி விட்டு பேக்கை தூக்கி மாட்டி விட்டு ரோட்டில் போனோம் 1000 சொல்லி நம்மளே அரேஞ்ச் பண்ணி அனுப்புகிறோம். இல்லை கொண்டு போய் விடுறோம், இல்லை இடுப்பில் தூக்கி வச்சு தூக்கிட்டு போகிறோம். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு
மூக்கை தொச்சு தலையை சீவி செய்வீங்களா? அது கூட செய்கிற ஆட்கள் இருக்காங்க. அப்போ சொல்லிட்டா, இயேசு நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்களில் உன்னை சுத்திகரித்தார். ஆனால் இன்னைக்கு உன்னை நீயே சுத்தவானாய் காத்துக்கொள்ளணும். ஆமென். யாரும் உனக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. உன்னுடைய வசனமே சத்தியம். சத்தியத்தினாலே அவர்களை என்ன ஆக்கும்? அப்போ நீ தினந்தோறும் பைபிளை ஒழுங்காக தியானித்து வாசித்து படித்தாலே வசனம் உன்னை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இதை விடு அதை விடுலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை செய்யாத அதை செய்யாதன்னு கடந்து கத்திட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர சத்திய ஆவியானவர் வரும்போது உங்களை எங்க நடத்துவார்? சகல பாஸ்டர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்திட முடியாது. ஏன்னா நாங்கள் லிமிட்டட். 24 மணி நேரமும் கூட இருக்கிறது இல்லை. ஆனால் 24 மணி நேரமும் நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் யார்? பரிசுத்த என்னத்துக்குள்ள நடத்துகிறவர்? சத்தியத்திற்குள் நடத்துகிறவர். ஆமென். அப்போ நம்மளை என்ன செஞ்சுக்கணும்? சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு கல்யாண பொண்ணு எப்படி இருப்பா? மாப்பிள்ளை கோட்டு கீட்டுலாம் மாட்டிகிட்டு வந்து நிற்கிறார். இவ மாடு மேய்க்கிற பொண்ணு மாதிரி நிற்பாளா? சில சமயம் எங்கள் மாப்பிள்ளைங்க பரிதாபமாக கிடப்பாங்க. பொண்ணை எங்கே அப்படின்னா, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க பாஸ்டர், சாரி பாஸ்டர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர். எங்கே அப்படின்னா, பியூட்டி பார்லர்லேருந்து இன்னும் வரல. மாப்பிள்ளை அவன் பைத்தியக்கார மாதிரி இங்கே வந்து கிடக்குறான். என்னத்துக்கு போகிறீங்க? மாப்பிள்ளை கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வராங்க? சர்ச் இஸ் த பியூட்டி பார்லர். திருச்சபையாகிய மணவாட்டியே, இங்கே ஆண்டவர் உன்னை பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறார். அதனால தான் சில சமயத்தில் பிதுக்க வேண்டி இருக்குது. கன்னத்தை கொஞ்சம் பிடிச்சி அமுக்குறாங்களா, பிடிச்சி இழுக்கிறாங்களா, என்னென்னோ பண்ணுறாங்களா. அதை மாதிரி தான் சில சமயத்தில் பிரசங்கம் கொஞ்சம் காரமாக இருக்கும். எதுக்கு? கரைத்திரையற்ற மணவாட்டியாய் உன்னை கிறிஸ்து என்னும் மணவாளனுக்கு முன்பாக நிறுத்துவதற்காய் பரிசுத்த ஆவியானவர் சபையில் உன்னை சுத்திகரிக்கிறார். கடிந்து கொள்ளுதின் உபதேசம் கேட்கும் போது முறுமுறுக்காத, சண்டை போடாத, பாஸ்டர் என்னதான் சொன்னார்னு சொல்லாத. இப்ப நான் பிரசங்கிக்கிற வார்த்தை இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொந்தம். அது மாத்திரம் இல்ல, இதை இந்த ரெக்கார்டிங் மூலமா பார்க்க போற உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் சொந்தம். முறுமுறுக்காத, கீழ்ப்படி. ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் தேவன் தன் சபையை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முறுமுறுக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாதுங்க. முறுக்க முறுக்க டொப்புன்னு உடைஞ்சிடும். விட்டு கொடு. ஆண்டவர் உன்னோடு உணர்த்துகிற காரியங்களுக்கு கீழ்ப்படி. உன்னை சுத்திகரித்துக்கொள். ஓகே. 6வது காரியம் 1 கொரிந்தியர் 11:26 சொல்றாரு, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை என்ன செய்கிறீர்கள்? சரி, 6வது பாயிண்ட் என்ன தெரியுமா? We are to be partakers of communion, which is the Lord's table, to declare the coming of the Lord Jesus. பாருங்க, கர்த்தருடைய பந்தியில் முழங்கால் படியிடும்போது நீங்க மௌனமாய் ஒரு செய்தி சொல்றீங்க. என்ன தெரியுமா? இயேசு என் பாவங்களுக்காய் மரித்தார். பாவம் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து என்னை சேர்த்துக்கொள்ள அவர் மீண்டும். அப்ப கர்த்தருடைய பந்தி எது வரைக்கும் நடக்கணும்? கர்த்தருடைய வருகை வரைக்கும். நீ கர்த்தருடைய பந்தி எது வரைக்கும் எடுக்கணும்? இந்த பூமியில் நீ உயிரோடு இருக்கும் நாள் அளவும். சும்மா இஷ்டப்பட்டா எடுக்கிறது, இஷ்டப்பட்டா விட்டுட்டு ஓடுறது. சிலர்லாம் அப்படிதாங்க. கம்யூனியன் அன்னைக்கு பார்த்தா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா மனசாட்சி குத்தும். அன்னைக்கு மாத்திரம் என்ன செய்யறது? சர்ச்சை கட்டடிக்கிறது. கர்த்தருடைய பந்தி எடுக்க எல்லாரும் வரும்போது இவங்க எந்திரிச்சு ஓடுவாங்க, திருடன் ஓடுற மாதிரி. நான் சொல்றேன், நீ கர்த்தருடைய வருகையை நம்புவது உண்மையானால் நீ கர்த்தருடைய பந்தியிலே என்ன எடுக்க வேண்டும்? பங்கெடுக்க வேண்டும். கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு நேரமும் அவருடைய வருகையை நாம் என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். We declare that the Lord is going to come back. கடைசி காரியம் 1 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்றாரு, அவருடைய குமாரனுடைய வருகைக்காக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை, எதிர்பார்த்து கொண்டிருப்பதை எல்லாரும் என்ன செய்யறாங்க? சொல்றாங்கன்னு சொல்லி பவுல் தெசலோனிக்கே சபையை குறித்து சொல்றார். சோ அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமோ? we are to look for his coming. அவருடைய வருகையை நாம் என்ன செய்ய வேண்டும்? எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காங்க உங்க வீட்டுக்கு, நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஒரு கார் சத்தம் கேட்டா
அவங்க தான் வந்துட்டாங்க போல. ஓகே, இப்போ பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வராங்கன்னு வச்சுக்கோமே, யார் வந்தாலும் சரி எட்டி எட்டி பார்ப்போம். ஏன்னா மாப்பிள்ளை வரார் மாட்டு வண்டியிலே. அதை மாத்திரம் அப்படி ஆவலோட பார்ப்பாங்க. எவன் போனாலும் மாப்பிள்ளையா தான் தெரியும். நானே சொல்லட்டா, நம்ம மாப்பிள்ளை வரப்போறாரு, இயேசு ராஜா வரப்போறாரு, நம்முடைய மணவாளன் வரப்போகிறார். காலையிலோ மாலையிலோ நடுராவிலோ எப்போ வேணாலும் அவர் வருவார். அவருடைய வருகைக்காய் ஆவலோடு எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பழைய காலத்து பக்தன் பாடினாரு, சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமேன். எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே. ஹல்லேலூயா. இப்படி பார்ப்பாங்கல்ல, இல்லை தூரத்தில் வரவங்கள பார்க்குறதா தான் எதில் பார்ப்பாங்க? நீ எதா பைபிள் பழைய ஏற்பாடு ஒரு பைனாக்குலருடைய ஒரு பார்ட்டு, புதிய ஏற்பாடு பைனாக்குலருடைய ரெண்டாவது பார்ட். 2 ஓட்டர் இருக்குல்ல இல்லை கண்ணாடி, அதை மாதிரி பழைய ஏற்பாடு வழியா பாரு, இயேசு வரப்போகிறார்னு சொல்லுது. புதிய ஏற்பாடு வழியா பாரு, அதுவும் சொல்லுது இதோ சீக்கிரமாய் வருகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. பைபிள் என்னது? பைனாக்குலர். எதை பார்ப்பதற்கு? நமக்காக இயேசு வரப்போகிறதை பார்ப்பதற்கு, நமக்காக அவர் உண்டி பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமையான ராஜ்யத்தை பார்ப்பதற்கு. ஹல்லேலூயா. இந்த 7 காரியங்களையும் செய்ய ஆண்டவர் நம்ம கிருபை தரும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்துல்லுங்க, எல்லார் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நம்முடைய வருகைக்காக ஆவலோடு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு மற்றவர்களுக்கு இதை அறிவித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு உடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, இரக்கம் தாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. மதியான வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசினாரா? ஆமென். உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை தந்தாரா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருப்பதற்குரிய ஞானம் கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படி நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம்.